இன்று பிரியமான சகோதரியே சகோதரனே, உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போய் நிற்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற ஒருவன் உண்டான தேடி பார்க்கும் பொழுது, உன் ஆவியை கலங்கடிக்கிறவனை நீ சந்திக்க வேண்டியது இருக்கிறதா? அதை கண்டு நீ சோர்ந்து போகாத. நான் சரியான இடத்துல நான் போய் ஆலோசனை கேட்கணும்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்டம் தான் இது. தேவ சமூகத்துல வந்திருக்கேன்னா இந்த வார்த்தையில நீங்க பலப்பட்டு நின்று பாருங்க. எனக்கு இன்னும் காலங்கள் உண்டு. உங்க வயசு குறித்து சோர்ந்து போகாதீங்க. இன்னும் எனக்கு காலங்கள் உண்டு. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து இருக்கிறேன். இதுவரையிலும் நான் உபத்திரவப்பட்டது உண்மைதான். ஒருவேளை என் கீழ்ப்படியாமையினால என்னுடைய காரியங்களே என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையா இருந்தது. இன்றோ கர்த்தருடைய வார்த்தையை உண்மையா ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்துல வந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல இன்று இந்த குடும்பங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டி முடிக்கப்படாமல் தீக்கு இரையான ஒரு அலங்கத்தை ஒரு நெகேமியா சம்பொல்லாத்தும் தொபியாவின் வார்த்தையை கேட்டு மனமடிவாய் அப்படியே விட்டுட்டு போகல. ஆனா முடிவு என்ன? 52 நாட்கள்ல அலங்கம் கட்டி முடிக்கப்படுமே ஆனால், உங்கள் வாழ்க்கை குறித்த திட்டத்தை அவர் தந்திருப்பாரே ஆனால், இடையில வருகிற வார்த்தை, இடையில வருத மனுஷி, இடையில வருத மனுஷன், இடையில வர்ற சோசியக்காரன், சூனியக்காரன், இவன் வார்த்தைக்கு செவி கொடாமல் அவர்களையும் உண்டாக்கினவர், இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர் எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை நம்புவேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அந்த வார்த்தை உங்களை சோர்ந்து போக பண்ணாது. ஆமென், ஹல்லேலூயா. இதே தாங்க யோசுவா சொல்றாரு. யோசுவாட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ண போற, பயப்படாத. என்ன செய்ய போற? ஒரு காரியத்தை செய்யும் போது பயப்படாத. யார் சொல்ற வார்த்தையா இருக்கணும்? மனிதர்கள் அது எப்படி முடியும்? அதெல்லாம் முடியாது, அப்படிதான் பேசுவாங்க. ஆனா தேவன் ஒருவனை பயப்படாதன்னு சொல்லுவாரே ஆனால், அந்த காரியத்துல நிச்சயமாய் முடிவு வெற்றியா தான் இருக்குங்க. முடிவு ஜெயமா தான் இருக்கும். Thank you. God bless you.